ஹலோ கேஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க மிஸ்டர் தே யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அண்ட் உங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ், அது எனக்கே ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. நமக்கு வெறும் 3 ஹார்ட் தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இது எப்படி திரும்ப எனக்கு ஹார்ட் இன்க்ரீஸ் ஆனிச்சு. ஆக்சுவலி நீங்கள் லெவல் 4க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹார்ட் கிடைக்கும். லெவல் 8க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹார்ட் கிடைக்கும். லெவல் 12 அப்புறமேட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். லெவல் 12 வந்துட்டிங்களா, அடுத்து வந்து லெவல் 16 அந்த மாதிரி 4 லெவலாக நீங்கள் போக 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 உங்களுக்கு ஹார்ட்டு கிடைக்கும். 10 ஹார்ட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் அதில். இப்போ எனக்கு வந்து 5 ஹார்ட் இருக்குது கைஸ். அப்புறம் என்கிட்ட ஆர்மரும் நல்ல நல்ல ஆர்மராக இருக்குது. நம்ம போன பாட்டில் கொண்டவன் அவனோட இதோ. அப்புறம் சொல்ல மறந்துட்டு, எனக்கு மேஜிக்கல் வாண்டு கிடச்சிச்சு. இந்த வாண்டை வச்சு தான் நம்ம பெரிய பெரிய பாஸ் ஃபைட்லாம் முடிக்க முடியும். ஆக்சுவலி பவர் கம்மி தான், இது இருந்தால் தான் ஒரு ஃபயர் பாஸை நம்மளால் கொல்ல முடியும். கொஞ்சம் எக்கோ அடித்தா அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் அந்த வீட்டோட அப்கிரேட் என்னன்னா, இப்போ பக்காவாக இருக்கும் பாருங்க. இருங்க ஒரு நிமிஷம் கைஸ். அது என்ன அப்கிரேடுனா பார்த்தீங்களா, மேலே ஒரு ஃப்ளேம் வச்சுருக்கான். ஃப்ளேம் வச்சுட்டு லேடர் போட்ட மேலே வந்து இன்ஃபினிட்டி ஃபிஷ் ஃபார்ம் மட்டும் இல்லாமல் இன்ஃபினிட்டி வாட்டர் ஃபார்ம் மேக் பண்ணிட்டேன் கைஸ். இன்ஃபினிட்டி வாட்டர் ஃபார்முக்கு நீங்கள் நிற்கிறதோட ஒரு படி அதிகமாக தண்ணி வேணும். நான் சென்டர்லேருந்து மேட்ச் பண்ணி சைடில் ஊற்றி அதுக்கப்புறமேட்டு மேலே வந்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வாட்டர் ஃபார்ம் அண்ட் இன்ஃபினிட்டி ஃபிஷ் ஃபார்ம் உங்களுக்கு கிடச்சிடும். கேம் சவுண்டும் கொஞ்சம் கேட்கட்டும், காப்பிரைட் வந்தாலும் பரவாயில்ல. ஐயோ இருங்க, நான் இதை எடுத்துகிட்டு வரேன். நமக்கு இந்த பாக்ஸ் கிடச்சிருக்கு. என்ன போ, ஒரு ஹெல்மெட்டு தலையில் மாட்டிக்கிறது. நல்லா இருக்குது கைஸ், நல்லா சூப்பராக. இது நமக்கு செட்டாகவே கிடைக்கும், அதனால் யாரும் இதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. சும்மா பெரி ஃபார்ம், ஒரு ஃபுட் ஃபார்ம், மேலே ஒரு ஃபிஷ் ஃபார்மு, அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணாலும் ஃபிஷ் பிடிச்சிக்கலாம். அன்லிமிட்டட் வாட்டர் ஃபார்மு. கீழே நீங்கள் வரணுன்னா மேலே ஒரு ஸ்டாட்ச் போட்டு ஏறி ஒரு ஜம்ப். இனிமேல் நம்ம நைட்டை பார்த்து பயப்பட போகிறதில்ல. நீங்கள் எக்ஸ்பி ஏறினா தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நைட்டு வந்து துணிந்து எடுத்து போராடுங்க. போராடுறதுக்கு உங்களுக்கு தேவை ஆரோ. ஃபஸ்ட்டு ஆர்மரை போட்டுவாங்க, அப்போ அது ரொம்பவே முக்கியம். இப்போ உங்களுக்கு ஆர்மர் பரவாயில்லையே. வாங்க நம்ம ஒரு நல்ல ஆர்மராக பார்த்து எடுத்துக்கலாம் கைஸ். இது ஓகே, பேசிக்கான ஆர்மரு. நைட் இன்றைக்கி நம்ம தூங்க போகிறதில்ல கைஸ். கொஞ்சம் சவுண்டாக இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இன்றைக்கும் நம்ம கொஞ்சம் தனியாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சவுண்ட் கிளாரிஃபிகேஷன் போடலை, சவுண்ட் கிளாரிஃபிகேஷன் சரியாக இருக்காது. நான் பேசுகிற சவுண்டு சரியாக கேட்குதான்னு கமெண்டில் சொல்லிடுங்க. வாங்க நம்ம ஏதாவது ஜோம்பிஸ் கிம்பிஸ் வருதான்னு போய் பார்ப்போம். வில்லேஜ் சைடு நிறைய ஜோம்பிஸ் இருக்கும், அதை போய் அடிச்சுக்கிட்டு போவாங்க. அண்ட் நமக்கு பன்னி கிடச்சிருக்கு. பன்னி வந்து நான் கேவலம் நினச்சேன். கிட்டத்தட்ட இந்த இடத்துல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதே பன்னி மட்டும்தான். எஸ், பன்னி ரொம்ப யூஸ்ஃபுல். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அலைய போகிறோம். என்னடா ஜோம்பிஸ் காற்ற தான் நான் வந்தேன். அண்ட் அடுத்த வீடியோ ஷேடஸ் போட்டு பண்ண போகிறோம். இது ஸ்லைம் மான்ஸ்டர் தான் நான் காலையிலேயே கொள்ளுவேன். ஸ்லைம் காலையிலேயே கொள்ளுவாங்க. நான் ஜோம்பிஸே காணோம் கைஸ். இங்கே எக்கச்சக்க ஜோம்பிஸ் இருக்கும்ல, ஒன்று கூட காணோம். ஸ்கெலிட்டன்ஸை காணோம், ஜோம்பிஸஸ் காணோம். கிடச்சிட்டான். எனக்கு ஜோம்பி கில்லர்னு ஒரு அச்சீவ்மெண்ட் அன்லாக் ஆகிடுச்சு கைஸ். நான் வந்து 32 ஜோம்பிஸ் கிட்ட கொண்டதுனால ஜோம்பி கில்லர் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இந்த டைட்டிலை நான் வச்சுருக்கிறதுனால ஈஸியாக நான் ஜோம்பிஸ் இந்த டைட்டில் கிடைக்கணும்னா நான் எக்கச்சக்க ஜோம்பிஸை கூட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இப்போ நான் வந்து எக்கச்சக்க ஜோம்பிஸை கொண்டனால தான் எனக்கு இதை ஆக்டிவேட் ஆச்சு. அது நான் ஆலிவ் செஞ்சுருக்கு. அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு மறந்துருக்கு. கட்டபொம்மை அடிச்சிடுவோம். குப்பையில் போடலாம். என்ன கைஸ், ஒரு த்ரில்லே இல்லை கைஸ்.
எப்படி ஒரு ஜோம்பிஸ் கூட்டமே வந்து என்னை துரத்துன்னு நினச்சேன். அவ்வளோலாம் சீனே இல்லை. ஆரோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். என்ன கேஸ் இப்படி நடந்துருச்சு? நோ ஜோம்பிஸ், ஒன்றுமே இல்லை. இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் நான். காலையிலேயே ஆக போகுது கைஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா சூப்பராக பிரைட்டாக சன்னி டே ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ஏண்டா மழை பெய்யும் போதெல்லாம் அவ்வளோதான். காலையில் ஆமாம், காலையில் வரும்போது கரெக்டாக வரானுங்க. எப்படின்னே தெரியல. போன் இருக்குது, போன் மில் செய்யலாம். சரி, முட்டையை வச்சு நான் என்ன பண்ணுறது? சூப்பர் சூப்பர் சூப்பர். அட்லீஸ்ட் ஸ்னேக்காச்சும் கிடைக்குது நமக்கு. வெயிட் பண்ணு. முன்னாடி இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டேன், ஆனால் இப்போ நான் எடுப்பேன். உட்டாக்ஸ் யாருக்கு வேணும்? உட்டாக்ஸு பாருங்க, காலையில் ஆயிடுச்சு. ஆனால் நல்ல வேலை இருட்டில் நல்ல ஜோம்பிஸ்லாம் இருக்கும். மாப் இருக்கும், மாப் ஜோம்பிஸ்ன்ற. க்ரீப்பர் மாதிரி ஏதாவது கிடச்சா நல்லா இருக்கும். இப்போலாம் நான் க்ரீப்பருக்கு பயப்படுறது இல்லை. ஏன்னா நம்ம ஒரு எஃபிஷியன் ஷோ யாருக்கிட்டே அடி வாங்கிடக்கூடாது கைஸ். ஆர்மர் டேமேஜில் இருக்குது. நமக்கே ஆர்மர். வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் வச்சுட்டு சிங்கிளாக வந்து சண்டை போடுறேன். ஆர்மர் உடஞ்சா நம்ம பொறுப்பு இல்லை. இருங்க, நான் ஆர்மரை உங்கள் கண்ணு முன்னாடியே சரி பண்ணி காட்டுறேன். லெவலப் சூப்பர். இந்த மாதிரி நீங்கள் இந்த பாட்டில் லெவல் 12க்கு கொண்டு போக பார்க்குறேன். அதே மாதிரி நம்ம மைண்டில் போய் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறோம். நம்ம பண்ணி நம்ம இதெல்லாம் காட்டுறேன். இந்த கன்று மாதிரி இருக்குல்ல, தொட்டிங்கன்னு வைங்களே, உங்களுக்கு என்ன நீங்கள் சரி பண்ணுறீங்களோ காட்டுப்பேன். எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்கிறது செஸ் பிளேட்டும் இதுவும். எனக்கு இப்போ ரொம்ப முக்கியம் செஸ் பிளேட்டு. செஸ் பிளேட்டை நான் வந்து உங்களுக்கு இது வச்சிங்கன்னா காசு கேட்போம். காசுக்கு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா செஸ் பிளேட்டு கிடச்சிடும். இப்போ வச்சு நார்மரை போய் மாற்றிக்கிறேன். எனக்கு நல்ல நம்ம ஆர்மரையும் இந்த கேப்பில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம். சாரி, இது ரெக்கார்டு பண்ணி 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 ரெக்கார்டுனே வாயில் வருது. எப்படின்னா நம்ம ரீகெயின் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு பாஸ் லெவல் ஃபைட்டுக்கு போகணும். கொஞ்சமாச்சும் சூப்பராக போகணும். ஒரு கோல்டு இது இந்த ஃபைட்டில் மட்டும் நம்ம தோற்றுற போகக்கூடாது கைஸ். இது நம்ம ப்ரைடு. ஸ்லாப்பு போயிடலாம் கீழே. என்ன மாப்பு வந்தாலும் இன்றைக்கி அடிச்சுட்டு தான் போகிறோம். அதுக்கு இந்த நார்மல் மாப்புக்குள்ளே இந்த ஸ்பாட்டை வச்சுக்கலாம். இது அடிக்க முடியாது. வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட நான் இது வரைக்கும் மைண்ட் பண்ண எல்லாத்தையும் காட்டிகிட்டே போகிறேன் கைஸ். சாரி, பொட்டுன்னு குடிச்சோன்னா பாருங்கள், இவ்வளோ இடத்த நானே தான் கைஸ் மைண்ட் பண்ணேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி. அந்த இடத்துல இருக்க சோம்பி ரொம்ப ஆபத்தானது கைஸ். ரொம்பவே ஆபத்தான சோம்பி அது. சைட்லலாம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். தோ சைடில் பாருங்கள், இப்போவே ஒரு அயன் கிடச்சிருச்சு கண்ணு முன்னாடி. அது ஆல்ரெடி இருந்தால் இல்லை. இது கொஞ்சம் ஹச்பி அதிகமாக இருக்கும் சோம்பி கைஸ். இதோ இவன்கிட்ட மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை. இவன் தான் கம்மி பண்ணி விட்ருவானான்னு பயமாக இருக்குது. நான் பாட்டுக்கு நார்மலாக இருப்பேன். இவங்க கூட ஃபைட் பண்ண ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருக்காங்க பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி எதுவும் இல்லை. திடுதப்பட உள்ளே போய் அடிச்சுட்டு வந்துடலாமா? சூப்பர் சூப்பர் அடி. நினச்சேன், எதிர்பார்த்தேன். உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன். என்ன ஓவரா பண்ற? போடு.
நீ யாரா நீனு? வித்தியாசமாக இருக்கான். பரவாயில்ல, இந்த தடவை கொஞ்சம் ஈஸியாகவே தான் முடிஞ்சிச்சு. இருங்க, வந்ததான் வந்துட்டான். இதோ அவனும் சும்மா தானே இருக்கான். மைனிங்க்குன்னு சில இதெல்லாம் கொண்டு வந்திருக்கான். எக்காரணத்தை கொண்டு செத்துறக்கூடாது. ஓ இருக்கியா? ஷல் ஐ கம் இன்? வா வா வா, சண்டை போடுவா. சூப்பர். ஒன்ட்டு நான் இதான் எதிர்பார்த்தேன். சூப்பர், நான் எதிர்பார்த்தது தான் எல்லாரும் எனக்கு தராங்க. இங்கே யாரும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். சூப்பர். மேலே நம்ம தலைவன் இருக்கான், நம்ம போன் லெவலப். சூப்பர். நான் இன்றைக்கி எப்படியாவது 10 கொண்டு வரேன். கொஞ்சம் காபிள் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்லேம் இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்லேம் கைஸ். இது ஒரு பாஸ்க்கு ஈக்குவலான ஸ்லேம் தான். இந்த ஸ்லேம் ரொம்ப பவர்ஃபுல். ஐயோ கைஸ், கைஸ் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்டா, விட்டுறா. அப்பாடி பாருங்க கைஸ். இருங்க, கோல் இருக்கா? இருக்குது. கொஞ்சோண்டு ஸ்டிக்ஸு கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரு 6 ஸ்டிக்கு போதும். டார்ச் ஒரு எத்தனை டார்ச் வேணுமோ அத்தனை டார்ச். 12 டார்ச். டார்ச்சு சும்மா ஒரு கொஞ்சம் வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த பாக்ஸை ஸ்பெஷல் பாக்ஸ் எடுக்கல, சும்மா கடுப்பாகுது. இந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் அயன் மட்டும் மெயின் பண்ணிட்டு போயிடலாம். கீழே ஒரு சூப்பரான சோம்பி இருக்குது. அந்த சோம்பி வந்து ஆக்சுவலி இருக்கலே கொஞ்சம் பவர்ஃபுல்லான சோம்பி கைஸ். ரொம்ப பவர்ஃபுல் கிடையாது, ஓரளவுக்கு. எப்படி சொல்லணும்னா ஓப்பின்ற பேருக்கு குறைஞ்சதில்லை. கீழே 2 பேர் இருக்கானுங்க, அதுதான் கைஸ் கடுப்பாக வருது. ஒருத்தர் இருந்தால் சமாளிச்சிடலாம். ஓகே ஓகே ஓகே. கைஸ் ஆக்சுவலி நான் செத்து திருப்பி வந்திருக்கேன். இந்த அசிங்கம் நமக்கு தேவை. பரவாயில்ல, வெற்றிக்கு அடையாளமாக இன்னொரு தலை கிடச்சிருக்கு. 2 தலைங்க இருக்குன்னு இப்போ நம்மகிட்ட 2 தலை இருக்குது. ஒரு மீல் முக்கியம். சத்தது தான் கடுப்பாகுது தெரியாமல். அது கொஞ்சம் பவர்ஃபுல்லான சோம்பி தான். ஸ்வாட் எதுவுமே எடுக்காமல் அப்படியே சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் அது வேலையை காட்டிடுச்சு. போன் மீல் ரெடி பண்ணிக்கலாம். போன் மீல் தேவைப்படும். இப்போ என் தலையில் இருக்கிறது என்ன லைட்டுன்னு முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், யூஸ்ஃபுல்லான லைட்டு. கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு லெவல் 10க்கு போனேன், திருப்பி அதே ரேஞ்சுக்கு வந்துட்டேன். இருங்க, சூப்பர். கோல் வச்சுக்கோ. 2 கோல் இருக்குது. அது உருகிட்டு இருக்கட்டும் கைஸ். 8னா 14 கிடைக்கும் நமக்கு. சூப்பர். இன்னைக்கு இந்த பாட்டில் எப்படியாவது நம்ம போகிறோம். இந்த பாட்டில் நம்ம வந்து எப்படியாவது லெவல் 12க்கு போகிறோம் கைஸ், அது மட்டும் நிச்சயம். அண்ட் இடையிலையும் சொல்கிறேன், இன்னொரு ட்ராகன் டைம் பண்ணலாமா? டைம் பண்ணலான்னா ஹெச்பி தான் நமக்கு, எக்ஸ்பி தான் வேணும். கில் பண்ணால் நல்ல எக்ஸ்பி கிடைக்கும். நான் இனிமேல் தான் இதுக்கு யோசிக்க போகிறதில்ல. எதுக்கு யோசிக்க போகிறதில்லனா, ட்ராகனை கில் பண்ணுறதுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை இனிமேல் நமக்கு. இனிமேல் இது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பெரிய ஆள் தான். இனிமேல் எஸ், இனிமேல் அது காசு தான் கிடைக்குதுல. ஆமாம், மறந்துட்டேன் கைஸ். கொண்டா காசு தான் கிடைக்குது. சரி, டைம் ஆச்சு பண்ணியிருக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ, எடுத்துக்கிறேன். ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் போர்ஷன் கிடச்சிருக்கு. போர்ஷனை வச்சுட்டு நான் என்னடா பண்ணுவேன்? இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம். போன வீடியோ வெறும் 14 நிமிஷம் தான் வந்துச்சு.
எடிட் பண்ணி போட்டேன். நம்ம சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஷார்ட்ஸில் இனிமேல் எப்போதுமே நான் சொல்கிறேன், நிறைய கேம் எடுத்து வச்சுருந்தேன். எல்லாமே வீடியோ எடுத்து கடைசியில் டெலிட் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துட்டேன். மொத்தமாக போயிடுச்சு. சோளமுத்தா போச்சான்ற மாதிரி மொத்தமாக போயிடுச்சு. வாங்க கொஞ்சம் மீன் பிடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அடுத்த வேலை வந்து என்னென்னா, எஸ் நைட் ஆகிறது அடுத்த வேலை. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மீன் பிடிக்கலாம். இருங்க, இவங்களை கொண்டா ஃபஸ்ட்டு இதை எடுக்க முடியாதுல்ல. இப்போ என்ன பண்ணுவேன், இவங்களை கொண்டா ஒன்றுமே ஏற மாட்டேங்குது. ஒன்று எதுக்கு நான் கொள்ளணும், பெரிஸ். நான் மொத்தம் 10 வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் மற்ற பயாமுக்கு போகும்போது இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் இருக்க பயாமில் பெரி கிடைக்காது. பெரி வந்து நான் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுவேன். நான் வச்சுருக்க இந்த 2 நீங்கள் ஃபார்மிங்லாம் பண்ணி உங்கள் டயத்தை கேவலமாக வேஸ்ட் பண்ண வேணாம். எஸ், நான் ஏன்டா இப்படி சொல்கிறது மட்டும் கேட்காதீங்க. கேவலமாக வேஸ்ட் பண்ணுறீங்க. இந்த கேம் விளையாடுற யாராக இருந்தாலும், இது பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பிகினர்ஸ்க்கு தெரியாது, மோஸ்ட்லி எக்ஸ்பர்ட்டுக்கெலாம் தெரியும். மேலே அதுக்கு பேர் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மரம் வந்து எவ்வளோ உட்ஸு தரும்னு ஒரு பிகினர்ஸ்க்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது ரொம்ப ஒரு சூப்பரான மரம், அதனால நல்ல உட்ஸை தான் தரும்னு உங்களுக்குலாம் தெரியும். சரி வாங்க, ஒன்றும் மாடு தான் கத்திக்கிட்டு இருக்கு, வேறு எதுவும் கத்தலை. சரி என்ன வாங்க, நம்ம பன்னியோட இன்வென்ட்ரி காட்டுறோன்னு சொன்னாலும் மறந்துட்டேன். பன்னியோட இன்வென்ட்ரி நான் காட்டுறேன் கைஸ். வாங்க, பன்னி செல்லக்குட்டி. பன்னிக்கு போனீங்கன்னு வைங்களே, உங்களோட இன்வென்ட்ரிக்கு போனீங்கன்னா பன்னியோட இன்வென்ட்ரியும் இருக்கும். பன்னிக்குள்ளே எதுனா வேணாலும் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் அந்த ஃபுட்டை வைக்கிறேன். இப்போ பன்னியை கொண்டு போய் ஃபுட்டுலேயே விட்டுறேன். திருப்பி நான் அந்த பன்னியை நான் எடுத்துகிட்டு வரும்போது அதுக்குள்ளே அந்த ஃபுட்டு பத்திரமா இருக்கும். நீங்கள் எங்கேயாவது போகிறீங்கன்னா உங்கள் முக்கியமான பொருள் இந்த பன்னியில் வச்சு செத்துட்டிங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு இல்லை. சப்போஸ் நீங்கள் பன்னியில் வைக்காமல் செத்துட்டிங்கன்னா அவங்க பொருள் போச்சு. பி சரி, கொஞ்சம் ஆர்மரில் எதுவும் நல்லா இல்லை அந்தளவுக்கு. ஆர்மரே இல்லாமல் சண்டை போடுவோம். எதுக்கு ஆர்மர்லாம்? மீன் பிடிக்கணும்ல. நைட் ஆகிறது தான் கோலு. பரவாயில்ல, கொஞ்சம் அடிச்சுக்கலாம் எல்லாரையும். ஜோம்பிஸ், ஐ வாண்ட் ஜோம்பி. சூப்பர், ஐ வாண்ட் ஜோம்பி. ஜோம்பி கில்லர்கிட்டேவா? இவன் தான் கைஸ் எனக்கு அந்த வாண்டை தந்தான். இவன் தான் தந்தான் எனக்கு. எஸ், எல்லாரையும் கொண்டு இருக்கான் என்னமோ. ஓகே வாங்க போகலாம். ஃபேஸ் கேம் பண்ணியே ஒரு வீடியோ போடலான்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் நான் வந்து ஃபோனில் தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லேப்பில் வந்து எந்த கேமையும் நான் ஏற்றலை கைஸ். ஆக்சுவலி என் சேனலோட மோட்டிவே நான் விளையாடுற கேமை எல்லாருமே விளையாடணும். அந்த கேமை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கேமாக நான் மாற்றணும். அதுதான் என் கோல் இந்த யூடியூப் சேனலில். இதுங்களை எனக்கு ஸ்கெலிட்டனை கொள்வது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஸ்கெலிட்டனை கொண்டா போன் மீல் கிடைக்கிது. போன் மீல்னால் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக நம்ம அப்கிரேட் பண்ணிடலாம். டக்குன்னு ஒரு மரம் குட்டியாக இருக்குன்னா அதை பெருசாக மாற்றிடலாம். சரி, இன்ஃபினிட்டி வாட்டரை நான் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த பார்ட்டில். இந்த பார்ட் கொஞ்சம் பெருசாக போகும். ஸோ எவனாவது மாட்டுங்கடா, நைட் ஆகுதுல்ல, எவனுமே வரமாட்டேங்கிறீங்க. ஜோம்பிஸ் கிம்பிஸ் முன்னாடிலாம் நான் வீக்காக இருக்கும் போதெல்லாம் ஓடுவேன். ஐயோ ஜோம்பிஸ் வராதிங்கடா. அப்போ கும்பிடுவானுங்க, எங்கே வரானுங்கன்னே தெரியாது. இப்போ வாங்கடான்னு சொன்னால் போடான்னு சொல்லிடுறானுங்க. பாருங்க ஓடுது பாருங்க. அதெல்லாம் இப்படிலாம் இருந்தால் எப்படி? எங்கேயாவது போனீங்க. சூப்பர் ஸ்கெலிட்டன் உன் அச்சீவ்மெண்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கு நீ ஃபஸ்ட்டு இருக்கணுமே உயிரோட. ப்ளீஸ்டா யாராவது வாங்கடா. யாருமே வர மாட்டேங்கிறாங்க பாருங்க. எவ்வளோ ஜோம்பி கில்லர்கிட்டலாம் பேசவே கூடாது.
பஸ் சவுண்டு லாரி சவுண்ட்லாம் கேட்கும். அதை யாரும் நான் போன பாட்டிலையோ சொல்லியிருப்பேன், கண்டுக்காதீங்க. ஸ்கெலிட்டன் கில்லர் அச்சீவ்மெண்ட். நான் வந்து இந்த ஸ்கெலிட்டனை வந்து இவ்வளோதான் கொண்டு இருக்கேன். அந்த கொம்பு வச்ச ஸ்கெலிட்டனையும் நிறைய கொண்டு இருக்கேன். அந்த கொம்பு வச்ச ஸ்கெலிட்டனை கொண்டா தான் கெத்து. நான் அதை தான் நிறைய ஏன்னா அதை கொண்டா தான் ஐயோ வெயில் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போகணும். ஜோம்பிஸை கொண்டு வரணும். அந்த மரத்தை தூக்கி போடும்ல கட்டை பொம்மை மாதிரியே கட்டை இல்லை, அந்த பொம்மை எங்கே இருக்குன்னு தெரில. ஏன்னா அது இப்போ எனக்கு ரொம்ப வீக்காக தெரியுது. ஆரம்பத்தில் இப்போ க்ரீப்பரே எனக்கு வீக்காக தான் கேஸ் தெரியுது. ஐயோ சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். நம்ம இன்னைக்கு கேவலையே போய் சண்டை போட்டுடலாம்.